ரோஹிணி திருந்தவே மாட்டாங்களாங்க. ஒரு சாமியார் மாரி செட் பண்ணி விட்டு, மனோஜ் ஷோரூமுக்கு அனுப்பிச்சு விட்டு, "நீ ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியதையும் திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிருவியா?" அப்படிங்கிற மாரிலாம் காசு குடுத்து சொல்ல வச்சாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அந்த சாமியார். இங்கே பார்த்தீங்கன்னா, விஜயா அதே நம்பிட்டு தடபுடலா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த சாமியார் வந்து, "உன் புருஷனுக்கு ஆபத்துன்னு" விஜயாட்ட சொல்லிட்டாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன சொல்றாங்க, நம்ம மீனாவால தான் ஆபத்துன்னு சொன்னோன்னே, மீனா வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்து வந்துட்டாங்கங்க விஜயா. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மொத்தமா இருக்கும்போது விஜயா அவங்க முத்துக்கிட்ட சொல்லுவாங்க, "உன் பொண்டாட்டிய வீட்ட விட்டு அனுப்பிச்சிரு. என் தாலிக்கு வந்து பாதுகாப்பு வேணும்." அப்படிங்கிற மாரிலாம் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என் என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். எல்லாமே என் புருஷன் தான் அப்படிங்கிற மாரிலாம் விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் முத்து வந்து மீனாவே அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா, "எனக்கு வந்து சாமிக்கு மேல எங்க அப்பாவுக்கு எதுவும் நடக்காம நான் பார்த்துக்குருவேன்." அப்படிங்கிற மாரியும் சொல்றாருங்க. "அதெல்லாம் முடியாது. உன் பொண்டாட்டிய வீட்ட விட்டு அனுப்பிச்சிரு." அப்படிங்கிற மாரி விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த பிளான ஃபுல்லா போட்டது இந்த ரோஹிணி தாங்க. எப்படிலாம் இந்த ரோஹிணிய ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஒரு நாள் மாட்டுவாங்க. அப்ப அவங்க நிலைமை என்னவோ பார்ப்போம். அதே டைம் பார்த்தீங்கன்னா, முத்துவோட அப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. மீனாவ வீட்ட விட்டு சொல்றதா, இல்ல இங்கேயே இருக்க சொல்றதா அப்படிங்கிற மாரி எதுவுமே பேசாம இருக்காங்கங்க. முத்துவோட அப்பா வந்து மீனாவ வீட்ட விட்டு சொல்லிருவாங்களா? இல்ல, மீனா என் மருமக, அவ இங்கே தான் இருப்பா. என் உசுருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவால்ல அப்படின்னு அவங்க அப்பா முடிவு எடுப்பாரா? என்ன நடக்குதுன்னு சீரியல்ல பார்க்கலாங்க.